கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐக்கிய உபவாச ஜெப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். தொடர்ந்து இந்த வேத பகுதியில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறபடியினால் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பணப்பிரியராயும். இங்கு பவுல் என்ற தேவ மனிதன் இளம் ஊழியனாகிய தீமோத்தேயு சொல்லும்போது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிவாயாக சொல்லிவிட்டு அதற்கு அடையாளங்களை சொல்லும்போது, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், 2வது பணப்பிரியராயும். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நான் இதை குறித்து ஒரு சில காரியங்கள் உங்களோடு பேசலாம் என்று கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதிலே 10ஆம் வசனம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இங்கும் மிக தெளிவாய் எழுதியிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணம் நமக்கு எல்லாவற்றிற்கும் தேவை. நம் குடும்பத்தை நடத்த, நம்முடைய அன்றாட காரியங்களை செய்வதற்கு பணம் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். நாம் கடினமாக உழைத்து சம்பாதிப்பது தவறல்ல. ஆனால் இங்கு வேதம் மிக தெளிவாய் இருக்கிறது ஒரு சத்தியம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பண ஆசை ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது, முதலாவது அவன் அதை இச்சிக்க ஆரம்பிக்கிறான். 2வது விசுவாசத்தை விட்டு, தேவனை விட்டு அதை வழிவிலக பண்ணுகிறது. 3வது அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களை அந்த பண ஆசையினால தங்களை தாங்களே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தை இங்கு பார்க்க முடிகிறது. நாம் இங்கு பார்க்கலாம் 2 ராஜாக்கள் அதிலே 5ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலமா? இங்கு எலிசா என்ற தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் கேயாசியை பற்றி எழுதப்பட்டதுதான் வேத பகுதி. இங்கு நாகமான் என்ற சீரியா தேசத்தின் படை தளபதி, அவனுடைய சரீரத்துல குஷ்டரோகம் வந்ததுனால இஸ்ரவேல்ல எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி அற்புதங்களை செய்வார் என்று அறிந்து இந்த எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க வந்து, எலிசா தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படியே யோர்தான்ல அவன் முங்கி எழும்பும் போது அவனுடைய குஷ்டரோகம் மாறி அவன் சுகமாகி விடுகிறான். அப்பொழுது அந்த நாகமான் என்ற அந்த மனிதன் தான் கொண்டு வந்த வெள்ளி, பொன்னு, உயர்ந்த ஆடைகள், இன்னும் பலவற்றை அந்த எலிசா தீர்க்கதரிசனிடத்தில் கொடுக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவார், எனக்கு இது ஒன்றும் தேவையில்லை, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு போ. அப்படி அந்த தேவ மனிதனை தீர்க்கதரிசி எலிசா எதை வாங்காமல் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று நீ அறிந்தால் மட்டும் போதும் என்று அவனை அனுப்பி விடுகிறார்.
20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாவது வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு, பாருங்கள், அந்த நாகமான் புறப்பட்டு போன உடனே இந்த கேயாஸ் என்ற மனிதன், அந்த வசனம் மிக அழகாய் எழுதியிருக்கிறது, நான் அவன் பிறகே ஓடி. இந்த கேயாஸ் எதற்காக ஓடுகிறார் என்றால், அந்த நாகமானிடத்திலிருந்து வெள்ளியாகிலும் வஸ்திரங்களை ஆகிலும் எதையாகிலும் வாங்கி கொள்ள வேண்டும் என்று அவன் பிறகாலே ஓடி. இன்றைக்கு அநேகர் இப்படிதான் பண ஆசையினால தேவனை கூட தேட மனதில்லாமல் ஓடிக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொள்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பாருங்க, அநேக இடங்கள்ல நீங்கள் 50,000 கொடுத்தால் உங்களுக்கு 5 லட்சம் தருகிறேன், 1 லட்சம் கொடுத்தால் உங்களுக்கு 1 கோடி தர, இப்படி பல இடங்களிலே சொல்லும் போது மக்கள் தங்கள் கைகளில் இருக்கிற பணத்தை எல்லாம் அவர்களிடத்தில் கொடுத்து விடுகிறார்கள். நாட்கள் ஆகும்போது அதை அவர்கள் எடுத்து விட்டு ஓடி விடுகிறார்கள். இப்படிதான் தன் கையில இருக்கிறதையும் கூட இழந்து இந்த பண ஆசைனாலே அநேகர் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கேயாசி ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனிதனுடைய அசிஸ்டன்ட் ஊழியக்காரர். ஆனால் இவருக்குள்ள ஒரு பெரிய பண ஆசை, ஒரு பொருளாசை வந்ததுனால என்ன நடக்குன்னு பாருங்கள். நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுகச்செய்து என்று கேட்டான். அதற்கு அவன், சுகச்செய்தான், தீர்க்க தரிசிகளின் புத்திரர் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் அனுப்பினார் என்றான். பாருங்க, மிகப்பெரிய ஒரு பொய்யை அவர் சொல்லிவிடுகிறார். அதற்கு நாகமன், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக் கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனை 2 பேர் மேல் வைத்தான். பாருங்க, வாங்கிட்டு இந்த கேயாசி தேவ மனிதனாகி எலிசாவுக்கு தெரியாமல் ஓடி போய் இவைகள்லாம் வாங்கிவிட்டு வரும்போது வந்து தன்னுடைய வீட்டில் மறைத்து வைத்து விட்டு தேவ மனிதனை சந்திக்க வரும்போதுதான் இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவ மனிதனை எலிசா என்ன சொல்றார்? 27 வசனம், ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரை என்றென்றைக்கு பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறைமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். பாருங்கள், இந்த கேயாசியை பார்த்து தேவ மனிதன் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே இந்த நாகமானுடைய குஷ்டரோகம் கேயாசி, அதாவது அசிஸ்டன்ட் ஊழியக்காரன் ஆகிய அந்த மனிதன் மேலே அந்த சாபம் வந்து பலிக்கிறது. அவனுக்கு மட்டுமல்ல, உன் சந்ததியாரை என்றென்னைக்கு பிடித்திருக்கும் என்றார். பாருங்க, பண ஆசை நம்முடைய முழு குடும்பத்தை, நம்முடைய ஜெனரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். அநேகர் விசுவாச வாழ்க்கை விட்டு வழி விலகி போவதற்கும், அநேகர் தங்களை உருவ குத்தி கொண்டிருப்பதற்கும் இந்த பண ஆசை என்ற ஒன்று மிகப்பெரிய ஆபத்தானது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்கிற அருமையானவர்களே, வேலை செய்யுங்கள், கடினமாய் உழையுங்கள். நம்முடைய குடும்பத்தின் காரியத்தில் பிரயாசப்படுவது தவறல்ல. ஊழியத்திற்கு எல்லாவற்றும் பணம் தேவை. ஆனால் அதற்கு பிறகாக ஓடுவதுதான் மிகப்பெரிய ஆபத்து. ஆகவே பவுல் என்ற தேவ மனிதன் தீமத்தை பார்த்து சொல்லுகிறான், நீ இவைகளை விட்டு ஓடு என்று. பண ஆசைனால கேயாசியுடைய முழு குடும்பமும் இங்கு பாதிக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆழமான சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டு நாம் தேவனை மட்டும் நம்பி நம்முடைய வாழ்க்கையில விசுவாச பாதையில் ஓடும்போது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆகவே இப்படிப்பட்ட ஆசைகளில் இருந்து நீங்கள் விலகி உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சத்தியத்தின் மூலமாய் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாவதாக.
ஆண்டவரே, இந்த பண ஆசை கடைசி நாட்கள கொடிய காலத்தில் அநேகருக்குள்ளே சாத்தான் இப்படிப்பட்ட பண ஆசையை விதைத்து அதன் நிமித்தமாய் விசுவாசத்தோடு வழிவிலக பண்ணி அநேக வேதனைகளால தங்களை உருவ குத்தும்படியாக செய்து கொண்டிருக்கிற இந்த பிசாசின் தந்திரங்களில் இருந்து ஜனங்கள் விடுதலையாக நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. இப்படிப்பட்ட ஆசைகளில் இருந்து நாங்கள் விடுதலை பெற தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கேயாசி எப்படி அந்த பிறகே ஓடி வெள்ளிக்கும் மாற்று வஸ்திரத்திற்கு பின்னாடி ஓடினதனால் ஆண்டவன் மிகப்பெரிய சாபத்தை தன் வாழ்க்கையில பெற்றுக் கொண்டான். இப்படிப்பட்ட சாபங்களிலே நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நாங்கள் சத்தியத்திலே ஆழமாய் வளர பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வராக. நம்முடைய கிருபைக்கு ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.